இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தையில காணப்பட்டதான 3 வித ஆசீர்வாதங்கள். இயேசுடைய சிந்தையில காணப்பட்ட 3 ஆசீர்வாதங்கள். அந்த 3 ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில் அவர் கடைபிடித்தார். ஆமென். நிறைய இருக்குது, நிறைய ஆசீர்வாதம் இருக்குது அவர் குறித்து. ஆனா இன்னைக்கு நம்ம தியானிக்க போவது 3 வித ஆசீர்வாதங்கள். இந்த 3 வித ஆசீர்வாதங்கள்ல அவர் வெற்றி அடைந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. 3 ஆசீர்வாதத்தை அவர் தோல்வியை பார்க்கல. அவர் என்ன செய்யல? தோல்வியை பார்க்கல. 3லயே அவர் ஜெயத்தை எடுத்தார். அப்ப இன்னைக்கு நம்ம அந்த 3லயே என்ன செய்யணும்? ஜெயம் பெறுகிற பிள்ளைகளாய் காணணும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 3ல என்ன செய்யணும்? ஜெயத்தை பெறணும். இயேசு எப்படி ஜெயம் பெற்றவராய், இயேசு எப்படி ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து எல்லாத்தையும் மேற்கொண்டு ஒரு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாரோ, நியாயாதிபதியாய் கடைசியா வருவார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அவரு செல்ல பிள்ளையா பிதாவுடைய பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறார். நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனா ஒரு நாள் வரும் பொழுது அவர் செல்ல பிள்ளையா வரமாட்டார், நியாயாதிபதியா வருவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய அத்தனை பவரை, பிதாவுடைய அத்தனை மகிமையும், பிதாவுடைய அத்தனை சகல வல்லமையும் அவர் பெற்றுக்கொண்டு எங்க வருவாரு? மறுபடியும் இந்த பூமிக்கு என்ன செய்வாரு? அவர் கடந்து வருவார். நம்முடைய கண்கள் எல்லாம் காண போகிறோம். ஆமென். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம அந்த வாழ்க்கையில இந்த 3 ஆசீர்வாதங்களை நம்ம தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனா அந்த 3 ஆசீர்வாதம் வாழ்க்கையில இருக்குது. ஆனா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அதை சரியாக நம்ம பயன்படுத்த மாட்டோம். அப்பப்ப நம்ம பயன்படுத்திக்கிறோம், அப்பப்ப பயன்படுத்திட்டு அதை விட்டுருந்தோம். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. தொடர்ந்து அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து பயன்படுத்துவதற்கு வேண்டிய அந்த வல்லமைகளை, அந்த கிருபைகளை இயேசுவார் என்ன செய்யணும்? நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, நீங்க எடுத்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வாங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல அதுல 1ல இருந்து நீங்க வாசிக்கும் பொழுது 1ல இருந்து 5 முடிய வாசிச்சீங்கன்னா, ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேர்தலும் ஆவியின் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பு உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களால் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷம்